தரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான். பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லி ஜெயலியாவும் கிண்டலாவும் பேசுவாங்கள்ல. பார்ப்பான் என்றால் என்ன? பரம்பொருளை பார்ப்பவன் என்பது பொருள். இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அவனை பார்க்குறவன் தான் பார்ப்பான். எவன் பார்ப்பான்? எல்லாருமே பார்ப்பான். எல்லாருக்குமே முடியும். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த வழியை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வழி வந்துடும். இல்லைன்னா வராது. இந்த பயிற்சிகளை சொல்லித்தரணும். வயசாகிடுச்சு சொல்லி சுகம் இல்லை அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். அறிவு எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதை ஆரம்பத்திலேயே எதில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவர் என்ன பாடுறாரு? தன்னை அறிந்த இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே பாடுறார். தன்னை அறிந்து இன்பம் உறவான். அது உங்களுக்கு மேலே இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்பம் வருமா? இப்போவே சூரியன் தாங்க முடியலன்னு சொல்லி ஓடுறோம், துணியை வீசிக்கிட்டு. மழை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடுறோம். இதுதான் நம்மளுடைய சக்தி, அவ்வளோதான் அதுக்கு. அப்போ உடம்புக்குள்ளே இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? நம்ம உடலுக்குள்ளேயே அது இயக்குது.